எல்லோருக்கும் வணக்கம். இருக்கிறதுலே முக்கியமான கடன் கொடுத்தவங்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு நியூஸை தான் நாம முதல்ல பார்க்க போறோம் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் செய்திகள்ல. அதாவது 22,000 கோடி கடனுக்கு ஜாமீன்தார் கையெழுத்து போட்டுட்டு கடைசியில வெறும் 6.5 கோடியை மட்டும் கொடுத்துட்டு மொத்தமா அந்த 22,000 கோடிக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியை தான் நம்ம பேச போறோம். அதாவது இந்த ஜி என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற கம்பெனி பத்தி எல்லாருக்குமே தெரியும். இது என்டர்டெயின்மெண்ட்ல ஒரு புகழ்பெற்ற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்துடைய சேர்மேன் அவர்கள் சுபாஷ் சந்திரா. இவரெல்லாம் ராஜ்யசபா மெம்பரா கூட இருந்திருக்காரு. அவ்வளவு பெரிய ஆள் தான். ஆனாலும் அவங்க கிட்ட இருந்த கோடிய 6.5 கோடியை நம்ம கவர்மெண்ட் இனி எடுத்துக்க போகுது. அதாவது என்ன ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா, சுபாஷ் சந்திரா அவர்களுடைய சொத்து மதிப்பு ஒரு காலத்துல 45,000 கோடி அப்படின்றது இருந்தது. அப்ப அவர் கையாட்டக்கூடிய இடத்துல நான் பொறுப்பேற்றுக்கிறேன். இதனாலதான் நிறைய பேருக்கு ஜாமீன்தாரர் கையெழுத்து, கேரண்டி கையெழுத்து போடக்கூடாது அப்படின்றது. ஸோ இவர் என்ன சொல்றாரு, ஓகே நான் கை காட்டக்கூடிய கம்பெனிகளை நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், நீங்க கடன் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை நம்பி நிறைய பேர் கடன் கொடுத்துருக்காங்க. மொத்தமா 22,000 கோடிக்கு கடன் என்பது கொடுத்துருக்காங்க. கடைசியில இவருடைய சொத்து மதிப்பே கடைசியில் இப்ப பார்க்கும்பொழுது வெறும் 10 கோடி, 20 கோடி, 30 கோடி அப்படின்ற மாதிரி சுருங்கி போய்விட்டது. அதே மாதிரி இவர் கைகாட்டப்பட்ட கம்பெனிகள் எல்லாம் கும்பா கம்பெனிகளாகி அவங்களால வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை. கடைசியில NCLTக்கு இந்த கேஸ் போகுது. இந்த மாதிரி இவர் ஜாமீன்தார் பர்சனல் கேரண்டி போட்டுட்டாங்க, 22,000 கோடி கடன் கொடுத்து இப்போ ஒண்ணுமே இல்லை அப்படின்னா, சரி அவர்கிட்ட இருக்கக்கூடிய தற்போதைய சொத்து 6.5 கோடி வேணா எடுத்துட்டு அவரை ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வருது. யாருங்க ஒத்துக்குவா? நிறைய பேர் ஒத்துக்கல. கடுமையான எதிர்ப்பு, அதுலயும் குறிப்பா LIC ஹவுசிங் ஃபைனான்ஸ் எல்லாம் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாலும் மீதி 80% லோன் வாங்கியிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க என்ன சொல்றாங்க, சரி பரவாயில்லைங்க, இவர்கிட்ட இருந்து அந்த 6 கோடியே அந்த 50 லட்சத்தையாவது திருப்பி எங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இதை வாங்கிக்கிறாங்க. இதனால 100% லோன்ல இவங்களுக்கு கிடைக்கக்கூடியது 99.97% கேன்சல் ஆகி அது காத்தோட காத்தா கரைஞ்சு போச்சு. மீதி இருக்கக்கூடிய 0.03% மட்டும்தான் இவர் மூலியமாக வசூலாகிறது அப்படின்ற செய்தி. எப்பா, நாங்கெல்லாம் ஒரு சாதாரண ரீட்டைல் மக்கள், ஒரே ஒரு EMI கட்டலினா கூட எங்களால அடுத்து போய் சிபில் ஸ்கோர் பார்த்தா கும்பா அப்படின்னு இருக்கும், எங்களால லோன் வாங்குறதோ எவ்வளவு பயம் வேற நம்மளுக்கு. ஆனா பாருங்க, இவர் 22,000 கோடிக்கு பக்கம் பர்சனல் கேரண்டீர் என்றாக இருந்து கடைசியில் அந்த கம்பெனிகிட்ட இருந்து ஒன்னும் வசூலாகல அப்படின்றதுனால இவரை கை காமிச்சு இவர் மேல் நடந்த NCLT தீர்ப்புல அவர்கிட்ட இருக்கக்கூடிய 6.5 கோடி வேணா வாங்கிங்க அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வந்திருக்கு. சரி, இந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு இனி நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு வருவோம். ஷேர் மார்க்கெட்ல இந்த ஜி என்டர்டெயின்மெண்ட் என்டர்பிரைசஸ் லிமிடெட் அப்படின்ற பங்குக்கு ஏதாவது இந்த செய்தியினால மாற்றங்கள் மேலேயோ அல்லது கீழேயோ வருமா அப்படின்னா பல ட்ரேடர்கள் எதிர்பார்க்குறாங்க. சரி, அந்த நியூஸ்க்கு இந்த நியூஸ்க்கு ஏதாவது சம்பந்தம் வருமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த நாட்கள்ல ஒருவேளை இந்த ஜி என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற பங்கு பெருசா கீழே விழுந்தாலோ அல்லது பெருசா மேலே ஏறினாலோ அதுக்கு எந்த காரணம் அப்படின்னு சந்தேகம் வருதுன்னா, இது மாதிரி 22,000 கோடியை வெறும் 6.5 கோடி கொடுத்து அதுக்கப்புறம் எனக்கு அந்த கடனுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி முடிவாயிருக்கக்கூடிய இந்த காரணமாகத்தான் மோஸ்ட்லி இருக்கும். நண்பர்களே, நீங்க இது உங்களை நீங்களே பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டு இந்த சாட்சி கையெழுத்து, ஜாமீன்தார் கையெழுத்து போடுறேன்ட்டு நீங்க பாட்டுக்கு போயிடாதீங்க. கடைசியில ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு இன்னைக்கு இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு பிரச்சனை நிற்கும். இது ஷேர் மார்க்கெட்டா இல்ல போர்க்களமா அப்படின்னு பல ட்ரேடர்கள் அப்படியே கொதிப்படைஞ்சு கிடக்குறாங்க. ஏன் அப்படின்னா, தொடர்ந்து ஜூலை மாசத்துல நல்ல செய்திகள் மார்க்கெட்டே 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேல நிஃப்டி க்ளோஸ் ஆயிருந்தது. அப்புறம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தான் இந்த புதிய நியூ க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வந்ததுல இருந்து ஒரு தடவை கூட உருப்படியா மார்க்கெட் பழைய ஹையை தாண்டல. தொடர்ந்து இது போர்க்களம், இது ஷேர் மார்க்கெட் இல்ல, இது போர்க்களம்னு தொடர்ந்து 30 நாளா இறங்கி பார்த்திருக்கீங்களா? இன்னும் 2 நாள் தான் இருக்கு இந்த மாசம் முடிய இருக்கு. நாளை வெள்ளி, அதுக்கப்புறம் திங்கள், அந்த 2 நாள்ல இந்த ஆகஸ்ட் மாசமே முடிஞ்சிடும். அந்த 2 நாள்ல இறங்கிட்டானா மொத்தமா இந்த ஆடி மாசம் ஆடிட்டு போயிடுச்சு, குஜ்லி மஸ்தான் ஆகிவிட்டது அப்படின்ட்டு போக வேண்டியதான். ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்பவுமே கொதிப்படைந்து இருக்காங்க மக்கள். ஏன் அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் மாசம் முழுமைக்கும்
வீழ்ச்சியாகவே இருக்கு. இதுக்கு மிக முக்கியமாக க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் இன்னும் நிறைய பேருக்குனால புரிஞ்சுக்க முடியல. இன்னைக்கு கூட நிறைய பேர் மார்க்கெட் நேத்து கீழே விழுந்தான், திடீர்னு இடையில ஒரு நாள் க்ளோசிங் ஆக்ஷன் செஷன்ல மேல போயிட்டான். அப்ப இன்னைக்கு நிறைய பேர் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் நம்மளை தூக்கி விட்டுரும் க்ளோசிங் டைம்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இல்ல, அவன் அப்படியே பிளாட்டாவது க்ளோஸ் ஆயிருந்திருக்கலாம். கடைசியில பார்த்தோம்னா அது கீழே அமுத்தி விட்டது 200 பாயிண்ட் சென்செக்ஸ்ல. இதுல எத்தனை பேர்த்துக்கு பல்வேறு புட் ஆப்ஷன் பெரிய அளவில் வந்திருக்கும், எத்தனை பேர்த்துக்கு கால் ஆப்ஷன் புட்டுக்கிட்டு போயிருக்கும் அப்படின்ற மாதிரி சோகமான சம்பவம் தான். இதனால பல ட்ரேடர்கள் கொதிப்படைந்து சோர்வடைந்து இருக்கிறார்கள். ஏன்னா இந்த ஆகஸ்ட் முழுமைக்கும் கணக்கெடுத்து இன்னும் 2 நாள் இருக்கு. அப்கோர்ஸ் பெரும்பாலும் பார்க்கும் பொழுது நிப்டி கும்பா. இதனால ஷேர் மார்க்கெட்ல இந்த ஆகஸ்ட் மாசத்துல பணம் என்பது சம்பாதிக்கவே முடியல. அதுக்குதான் ஒரு நண்பர் சொல்றாரு, பங்குச்சந்தை ஏறியவுடன் அந்த பாதையை மூடிவிட வேண்டியதுதானே, அப்பத்தான் அவன் கீழே வர மாட்டான். இந்த ஐடியா தெரியாம சும்மா சிஏஎஸ் அது இதுன்னு கொண்டு வந்துட்டு இருக்காங்க மார்க்கெட்ல. ஷேர் மார்க்கெட் என்னைக்கு மேல வந்ததோ அப்பவே ஷேர் மார்க்கெட்டை தடுத்து நிறுத்தி பூட்டி வச்சிட வேண்டியதான. கடைசியா எப்ப வந்தது? இந்த வருஷம் ஜனவரி சமயத்துல மார்க்கெட் 26,000 புது உச்சத்துக்கு பக்கத்துல வந்த உடனே அப்படியே ஷேர் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தா அவன் இப்படி கீழே இறங்கி இருக்க மாட்டான்ல. இந்த சிந்தனையை உலகிற்கு சொன்னவர் நம்ம தினேஷ் ராஜேந்திரன் அவர்கள். அதாவது இதெல்லாம் துக்கம் தொண்டை அடைச்சுக்கிட்டு துக்கம் அப்படியே சிரிப்பா மாறி வர்றதுதான் இதெல்லாம். இன்னொரு நண்பர் அவரும் அனுபவப்பட்டிருப்பார் போல. இந்த சிஏஎஸ் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி டே, மந்த்லி எக்ஸ்பைரி டே, எல்லாரும் லட்டுல வைப்பான்னு பார்த்தா அவன் நட்டுல வச்சுட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ட்ரேடிங்ல லாஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் நிறைய பேர் சிஏஎஸ் வந்த உடனே ஜீரோ ஹீரோ லாஸ் அப்படின்னு போயிட்டாங்க. வாரத்துல 2 நாள் சிஏஎஸ் பல பேர்த்துக்கு ஜீரோவாகவும் பல பேர்த்துக்கு ஹீரோவும் மொத்தமா முழுக்க சந்திரமுகியாக மாறி இருக்கக்கூடிய நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் சூதாட்டமாக மாறி நிற்கிது. ஆனாலும் செபி சூப்பரா ஒரு வேலை பார்த்திருக்காங்க. இந்த சிஏஎஸ் என்பது வந்த உடனே முதல்ல நம்ம ஷேர் மார்க்கெட்ல 1 வருஷத்துக்கு ஒருக்கா 6 மாசத்துக்கு ஒருக்கா தான் ஏதாவது செபி மிஸ்டேக்குகளை கண்டுபிடிப்பாங்க. இந்த முறை சிஏஎஸ் ஒரே மாசத்துக்குள்ளேயே பல்வேறு கேஸுகளை செபி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏதோ ஒன்று மேனிப்புலேட் பண்றாங்க, ஃப்ராட் பண்றாங்க அப்படின்றத நம்ம செபி கண்டுபிடிக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ சிஏஎஸ் என்பது எக்ஸ்பைரி டேட்ஸ்ல முழுக்க ஹீரோவா அல்லது ஜீரோவா அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு மாறிவிட்டது. இதனால பல பேர் முழு நேர சூதாட்ட ஆடுறவங்களா மாறிட்டாங்க. செவ்வாய்க்கிழமையா வியாழக்கிழமையா ஓகே சிஏஎஸ்ல ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி மாறிட்டாங்க. இந்த நேரத்தில் சில ஷேர்களை பார்த்தாவே விசில் அடிச்சு கைதட்டணும் அப்படின்ற மாதிரி தோணும். ஏன் அப்படின்னா 52 வீக் லோல இருந்து 52 வீக் ஹையை நம்ம மெஷர் பண்ணி பார்க்கும்போது எங்கேயோ ஒரு உச்சாணி கொன்பு என்பது போயிருக்கு. இந்த 2026 லோ என்ன ரேட் அப்படின்னு இந்த எஸ்ஜிஎஸ் சிறுமா அப்படின்ற பங்குக்கு எடுத்து பார்த்தோம்னா 639 ரூபா. இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் பிரைஸை மெஷர் பண்ணி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 131% தன்னுடைய 52 வீக் லோல இருந்து ஏறி இருக்கிறது. விசில் அடிச்சு கொண்டாடுங்க அப்படின்ற மாதிரி இந்த எஸ்ஜிஎஸ் சிறுமா அப்படின்ற பங்கு மேல் நோக்கி ஏறி இருக்கு. அதே மாதிரி கீழிருந்து பாதி தூரம் ஏறிய பங்குல ஒன்றும் சாதாரணமா இல்ல. ஒரு உதாரணத்துக்கு இந்த பிக்ஸ் டிரான்ஸ்மிஷன்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, இது தன்னுடைய லோவிலிருந்து எவ்வளவு தூரம் ஏறி உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பங்குமே 60% என்பது மேல் நோக்கி ஏறி இருக்கு. எப்படியா நீங்க எல்லாம் கீழிருந்து மேல ஏறுறீங்க அப்படின்னு பார்த்தா இந்த பங்குல என்ன ஒரு பலம் அப்படின்னு பார்த்தா அது ஒரு கடன் இல்லாத கம்பெனி. அதே மாதிரி இது இருக்கக்கூடிய செக்டர் என்பது பெல்ட் மேனுஃபேக்சரிங் செக்டர் ரொம்ப அதிகமா போட்டி இல்லாத ஒரு துறை. அதே மாதிரி இந்த பங்குல சமீபத்திய ரிசல்ட்ஸ் என்பது பாத்தீங்கன்னா ஒரு முறை கூட அது நஷ்டத்துக்கே போகல, தொடர்ந்து லாபம் செய்யக்கூடிய பங்கு. ஸோ பொதுவாக எல்லாருத்து மனசுலையும் பல்வேறு ட்ரேடர்களுடைய மனசுல என்ன இருக்கும், ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கு உச்சியிலிருந்து ஒரு 60% வீழ்ச்சி அடையும் பொழுதோ அல்லது உச்சியிலிருந்து ஒரு 80% வீழ்ச்சி அடையும் பொழுதோ அது தொடர்ந்து லாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பங்குன்றதுனால ஏதாவது திரும்பி தன்னுடைய பழைய ஹை பக்கத்துக்கு இது வருமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சு பார்ப்பாங்க. ஸோ இந்த பிக்ஸ் டிரான்ஸ்மிஷன் அப்படின்ற பங்கை பொறுத்தவரை அது எவ்வளவு இறங்கி இருக்குன்னா 55% என்பது தன்னுடைய உச்சியிலிருந்து கீழே இறங்கிவிட்டு தற்போது 60% என்பது திரும்பி ஏறி உள்ளது. அதே மாதிரிதான் இந்த இஎம்ஐஎல் அப்படின்ற பங்குமே ஒரு லாபம் செய்யக்கூடிய ஷேர் தான். அதுலயும் சமீபத்திய இதனுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல தன்னுடைய சேல்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு, தன்னுடைய லாபத்தையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. நம்மளாம் என்ன எதிர்பார்த்து இருந்திருப்போம்,
அந்த ஈரான் வார் நடக்கிறதுனால திடீர்னு இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை கீது அதிகமாக வித்து விட்டுருப்பாங்களோ அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அதே மாதிரி கேஸ் ரிலேட்டடான பங்குகள் எல்லாம் திடீர்னு பற்றாக்குறை அப்படி இப்படின்னு சொல்லி கேஸ்னுடைய விலை ஏற்றும் பொழுது அதை ஏற்றி விடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணிருக்கும். அல்லது இந்த பெட்ரோல் லிட்டருக்கு குறிப்பிட்ட அளவு விலை ஏற்றி விட்டுருக்காங்க, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இது ஏறுமோ அப்படின்னு தோணிருக்கும். ஆனால் நிறைய பேர் எதிர்பார்த்த மாதிரி பெருசாக நடக்கல. எத்தனால் அதை மிக்ஸ் பண்ணக்கூடிய இந்த சுகர் கம்பெனிஸ் வேணா திடீர்னு ஒரே மாசத்துக்குள்ள பட்டை கிளப்பிட்டு மேலே வந்துட்டான். அஃப்கோர்ஸ் அந்த நியூஸ் முதல்ல இருந்து 4 மாசமா இருக்கு, அப்பெல்லாம் பெருசா மூவ்மெண்ட் இல்லை. ஆனா கடைசி 20 நாள்ல அவனுக்கு சுகர் செக்டர்லாம் தூக்கி விட்டுட்டான். அது மாதிரி இந்த எலக்ட்ரானிக்ஸ் மார்ட் அப்படின்றது எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய கன்சியூமர் ஐட்டம்ஸ் தான். பஜாஜ் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்ல இருந்து கிச்சன் ஸ்டோரீஸ்ல இருந்து அவர்களுடைய பிசினஸ் ஏகப்பட்ட இடத்துல இருக்கு. நம்ம போய் தேடி பார்க்கறது அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் எங்கேயாவது இருக்கா அப்படின்ற மாதிரி தான் நம்ம போய் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கிறது. பட் ரைஸ் குக்கர் இருக்குன்னே, ரைஸ் குக்கர் அப்படின்ற மாதிரி இருக்கு. எனிவே, எல்லாரும் இண்டக்ஷன் ஸ்டவ் விற்கக்கூடியவங்களுடைய சேல்ஸ் எகிரிரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீல. இந்த கம்பெனியினுடைய சேல்ஸ் வந்து எகிரி விட்டது. 2419 கோடி என்பது அதிகமான சேல்ஸை வச்சுக்கிட்டு லாபம் பர்சன்டேஜும் 10% அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அதனுடைய நெட் ப்ராஃபிட் 121 கோடி அப்படின்னு காமிச்சிருக்காங்க. இதனால இதுக்கு என்ன பரிசு கிடைச்சிருக்கு? லாபம் செய்யக்கூடிய கம்பெனி தான். ஆனால் எவ்வளவு தன்னுடைய உச்சியிலிருந்து இறங்கியது? 67% இறங்கி இருக்கு. 67% இறங்கினதுக்கு அப்புறம் தானா கையை ஊனி கிட்டத்தட்ட 116% என்பது மேல் நோக்கி ஏறி இருக்கிறது. இதுதான் சமீபத்தில் விசில் அடிக்கக்கூடிய அளவுக்கு வாவ் ஏறி இருக்கானே அப்படின்னு பாராட்டும்படியாக அமைந்துள்ள சில பங்குகளுடைய செய்திகள். இந்த நேரத்தில் டாடா குரூப் ஷேர்கள் கீழே இறங்கிட்டு மேலே வர்றதுக்கு பல செய்திகள் தடையா இருக்கு. இருந்தாலும் லாபம் செய்யக்கூடிய ஷேர் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு திரும்பி மேலே வருவான் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த டாடா டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்கு. அது 61% லாபம் செய்யக்கூடிய ஷேர் தான். ஒரே ஒரு முறை பயமுறுத்துற மாதிரி என்ன பண்ணிட்டா, தன்னுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வெறும் 7 கோடி லாபம்னு ஒரு முறை ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பட் மற்றபடி அது வந்து எப்பவுமே ஓரளவுக்கு லாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பங்கு. அப்படி இருக்கிறதுனால 60% இறங்கிய பிறகு இது ஏதாவது திரும்புமா இல்லையா அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் தான் கடைசியில் இப்போ மொத்தமாக எவ்வளவு திரும்பி ஏறிச்சுன்னு பார்த்தா 75% திரும்பி ஏறி இருக்கு. ஆக மொத்தம் ஸ்டாக் மார்க்கெட்ல விழுகிறதுக்கு 2-3 வருஷம் ஆகும் பொழுது ஏறணும்னு நினைச்சிட்டான்னா 2 மாசத்துல 2 வருஷமா உளுந்ததை 2 வருஷத்துல ரெக்கவரி பண்ணி காமிச்சிருவான். அதுல முதல்ல பணம் போட்டவங்களுக்கு கும்பாதான். ஒரு உதாரணத்துக்கு 1300 ரூபா வாங்கினவங்களுக்கு மறுபடியும் கீழே போய் ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாலும் அப்ப ரெண்டுக்கு ஆவரேஜ் பிரைஸ் என்னாச்சு? 1300 பிளஸ் 500 டிவைட் பை 2ன்னு போட்டா என்ன ஆகும்? 900 அப்படின்னு வரும். ஆனா அந்த 900 அவன் இன்னும் வந்து சேரவே இல்லை. வந்திருக்கான் எப்போ ஒரு முறை வந்து கரெக்டா 886 ரூபா வரைக்கும் வந்திருக்கான். வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே விழுந்து விட்டது. இப்ப 799 ரூபாய்ன்னு போயிட்டு இருக்கு. ஸோ கரெக்டா உச்சியில போய் மாட்டி கரெக்டா லோல போய் மாட்டியிருந்தா கரெக்டா அதனுடைய ஆவரேஜ் பிரைஸ் கிட்ட வந்திருக்கு. இது வந்து இந்த நியூஸ் வந்து நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். அதாவது தன்னுடைய உச்சிக்கும் ஒரு குறிப்பிட்ட லோல இருந்து சப்போஸ் திரும்புற மாதிரி இருந்தா எவ்வளவு தூரம் திரும்புறானுங்கன்னா 2க்கும் பாதி தூரம் வரைக்கும் இந்த டாடா டெக் என்பது திரும்பி இருக்கு. திரும்பும் பொழுது அப்ப என்ன ஆகுது? ஒருத்தருக்கு போட்ட பணம் என்பதுதான் வந்து சேருது. ஆனா ஒருத்தர் கரெக்டா லோவை கண்டுபிடிச்சு எடுத்திருந்தாருன்னா ஒரு பக்கம் டாடா டெக் ஏண்டா வச்சிருக்கன்னு அழுதுகிட்டு இருப்பாங்க சில பேர். இன்னொரு பக்கம் யார் வச்சிருந்தா என்ன, எனக்கு 75% லாபம் அப்படின்னு இன்னொரு பக்கம் சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல பல இறங்கிய பங்குகளை கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி பல பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படிதான் சமீபத்தில் JSW ஸ்டீல் அப்படின்ற ஷேர் கீழே இறங்கி கிடந்தது. அதை தற்போது எடுத்து பார்க்கும் பொழுது அட டேய் ஏறிட்டியா நீயே அட பாவி அப்படின்ற மாதிரி சமீபத்தில் தான் 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் 2-3 மாதங்களுக்கு முன்னாடி வந்து விழுந்திருந்தான். அதுக்கப்புறம் அதனுடைய வாழ்க்கையில மொமெண்டம் என்பது இப்போ வரைக்கும் பெருசா பிரேக் டவுனே ஆகல. அதனை சாக்கா வச்சுக்கிட்டு சமீபத்தில் இந்த பங்கு 200 days மூவிங் ஆவரேஜ்ல இருந்து 12% என்பது ஏறி உள்ளது. இந்த நேரத்தில் லூபின் அப்படின்ற ஒரு பங்கு அதுவுமே சமீபத்தில் மொமெண்டம் பிரேக் டவுன் ஆகாமல் மேலே சென்ற பங்கு தான். என்ன பிரச்சனைன்னு தெரியல, சமீபத்தில் 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. இனி அடுத்தது தன்னுடைய பழைய ஹைக்கு போகுமா அல்லது மறுபடியும் தொடர்ந்து லோ போகுமா அப்படின்ற
கீழே விழுந்த பங்குகள்ல இந்த லூபின் அப்படின்ற பங்கு சமீபத்தில் இருக்கு. ஆனா பாவி டிமார்ட், எந்த ஸ்டோருக்கு போனாலும் எல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து அள்ளிட்டு போறாங்க. அத்தனை லாபங்கள் இருந்தும் உன்னால புதிய உச்சம் என்பது போக முடியலையே. பொசுக்கு பொசுக்குன்னு 2024 இருந்த லோ, 2022 இருந்த லோ, அந்த லோக்கு இடையிலையும் 2021 என்ன ஹை இருந்ததோ அதுக்குள்ளேயே சும்மா சும்மா சுத்தி வந்துகிட்டு இருக்கியப்பா ஒரு மலைப்பாம்பு மாதிரி. ஸோ இந்த அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ் அப்படின்ற ஷேரினுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் நம்ம எடுத்து பார்க்குறோம். அது 860 கோடி லாபம் என்பது சமீபத்தில் செய்யாத ஒரு லாபம். 856 கோடி ஒரு முறை லாபம் பண்ணியிருக்காங்க. அப்பவும் அதே இடத்துக்குள்ளதான் சுத்தினா. அப்புறம் 656 கோடி தான் போன குவார்டர்ல ரிசல்ட் கொடுத்தாங்க. அப்பவும் அதே இடத்துக்குள்ளதான் சுத்தினா. இப்ப 860 கோடி என்பது லாபமாக இந்த டிமார்ட் என்பது காமிச்சிருக்கு. அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ் அப்படின்றது காமிச்சிருக்கு. அடுத்து இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் எந்த பக்கம் இருக்கும்? கிழக்கையா மேற்கையா? நானும் திருப்பூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிமார்ட்டுக்கெல்லாம் நான் போய் பார்த்துருக்கேன். அதுலயும் மிகப்பெரிய அளவுல வியாபாரம் என்பது நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனாலும் இந்த ஷேர் பயமுறுத்தும்படியாக இப்ப வரைக்கும் கீழேயும் 2022 லெவலுக்கு கீழேயும் இன்னும் போகல. 2021 இருந்த ஹையை தாண்டி சந்தோஷமும் படுத்தல. என்னையா உன் கணக்கு? ஆக மொத்த நண்பர்களே, பெரிய ஷேரா இருக்கணும் அப்படின்றதும் அவசியம் இல்லை, ரொம்ப பாப்புலரான பங்கா இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதாவது பேசிக் குவாலிட்டிஸ் இருந்தாவே பாதி கம்பெனிகளுக்கு மேல நீங்க கேள்வியே படலினாலும் திரும்பி பழைய கை வர்றாங்க. இப்போ இந்த IOLCP அப்படின்றது IOL கெமிக்கல்ஸ் அண்ட் பார்மசூட்டிகல்ஸ் பங்கு. பாதி பேர் நிறைய பேர் வந்து இது போன்ற முன்னணி பங்குகளை அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வச்சிருப்பாங்க. பட் ஒரு குறைவான ஒரு உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த IOL கெமிக்கல் அண்ட் பார்மசூட்டிகல்னுடைய மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளவு? வெறும் 5666 கோடி தான். ஸோ ஆனால் இந்த பங்கு பாருங்க, தன்னுடைய பழைய ஹை என்பதை தொற்றுக்கான். எது உதவுது அவனுக்கு? அவனுக்கு வந்து பெரும்பாலும் கடன் இல்லை அப்படின்ற ஒரு குவாலிட்டி அவனுக்கு உதவி செய்து இழந்ததை மீட்டெடுக்க. ஆனால் அதுக்கு 4-5 வருஷம் ஆகிடும். இவன் கூட எப்போ ஏறி இருக்கான் அப்படின்னா 2020 இறங்க ஆரம்பிச்சவன் இப்போதான் 2026 திரும்பி தன்னுடைய பழைய ஹையை வடிவத்தில் வந்து தொற்றுக்கான். எது எப்படியோ அது வந்து ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்காக தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்ததுனால வந்து எப்படியோ பழைய ஹை என்பதை தொற்றுக்கு. இன்னொரு ஷேர் பத்தி நம்ம பேசுறோம். அது வேற ஒன்றும் இல்லை, இந்த தாஜ் GVK அப்படின்ற பங்கு. அது இன்னும் தன்னுடைய பழைய ஹை என்பது வந்து தொடல. பல ஹோட்டல் கம்பெனிஸ் எல்லாம் நல்லா தான் இருந்தான். கோவிடுக்கு அப்புறம் சூப்பர் ரேலி. ஆனா இப்ப நிறைய பேர் பெருசா ரேலி என்பது வரல. இருந்தாலும் இந்த தாஜ் GVK ஹோட்டல் என்பது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய பிசினஸ் எல்லாமே வந்து பெரிய இடத்துல தான் பிசினஸ். ஸோ தற்போதைக்கு லாபம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த தாஜ் GVK ஹோட்டல்ஸ் அப்படின்ற ஷேர் எந்த காலத்தில் இவனுக்கு மாற்றம் வரும்? 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல வந்து சுத்திக்கிட்டு இருக்கியே, உன்னுடைய பழைய ஹைக்கு நீ வருவியா இல்லையா அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் 2026 என்னால முடிஞ்ச சக்தி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52 வீக் லோல இருந்து மொத்தமா ஒரு 20-30% நான் ஏறி வந்திருக்கேன். அவ்வளவுதாங்க என்னுடைய சக்தி இப்போதைக்கு இந்த வருஷத்துல அப்படின்ற மாதிரி கடந்த 6 மாசத்தினுடைய நிலவரம். ஸோ லாபம் செய்யக்கூடிய பங்கு 45% இறங்கிய பங்கு தாஜ் GVK தற்போது ஒரு 35% வரைக்கும் ரெக்கவரி ஆயிருக்கு அப்படின்றதான் இந்த தாஜ் GVK ஹோட்டல்ஸ் அப்படின்ற ஷேர்னுடைய செய்தி. இன்னைக்கு மிகவும் முக்கியமான 2 செய்தி. ஒன்று, இந்த ஆகஸ்ட் மாசத்துல தான் க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் என்பது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்னும் 2 நாட்கள் இந்த மாசம் முடியல. இப்போதைக்கு மார்க்கெட் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, இந்த ஒரே ஒரு மாசம் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளேயே யாரோ சில பசங்க இந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் யூஸ் பண்ணி ஏதோ ஒன்று வேலையை பண்ணிட்டு மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. அதை செபி என்பது கண்டுபிடித்து விட்டது. அதே மாதிரி 22,000 கோடி கடனுக்கு பர்சனல் கேரண்டியரா இருந்து கடைசியில் அது எல்லாமே கும்பா ஆயிடுச்சு அப்படின்ற நேரத்தில் வெறும் 6.5 கோடி மட்டும் கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்துட்டு ஒரு மாதிரி ஆளை விடுங்கடா அப்படின்ற மாதிரி சுபாஷ் சந்திரா அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்பது வந்திருக்கிறது. இன்றைய தகவல் உங்களுக்கு உதயம் எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.